விசாக நட்சத்திரக்காரங்க யார் அப்படின்னா, இந்த குரு பகவானுடைய நட்சத்திரம். சரிதாங்க. இருந்தாலுமே வந்து நான் சில நாட்கள்ல சில வேலைகள் எல்லாமே பண்றேன். அந்த நாட்கள்ல பார்த்தீங்கன்னா, நான் எதிர்பார்த்த அந்த பலன் வந்து எனக்கு வந்து கிடைக்க மாட்டேங்குது. பண வரவுகள்னு வந்து நான் ஒரு இடத்துல ஒரு கடன் குடுத்துருக்கேன். கடன் குடுத்து வந்து அது திரும்பி எனக்கு வந்து ரிட்டர்ன் வருமான்ட்டு வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். நான் என்ன பண்றது எனக்கு ஒண்ணும் புரியல அப்படின்ட்டு மனச போட்டு குழப்பிட்டுறீங்களா? இந்த வாரத்துல நான் இப்ப சொல்லக்கூடிய இந்த நாட்கள்ல முக்கியமான நிகழ்வுகள், முக்கியமான விஷயங்கள் எது இருந்தாலும் சரிதாங்க பண்ணுங்க. அது பிசினஸ் சம்மந்தமான விஷயமா இருந்தாலும் சரிதான், ஃபேமிலி சம்மந்தமான விஷயமா இருந்தாலும் சரிதான். நான் சொல்லக்கூடிய இந்த நாட்கள்ல உங்களுடைய வேலைகள் எல்லாத்தையும் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக சிறப்பான வெற்றிகளை தரும். அது எந்த நாட்கள் அப்படின்னா 14, 16, 18 ஓகேங்களா? இந்த நாட்கள் பணவரவுகள் தரக்கூடிய நாட்கள், உங்களுடைய முயற்சிகளில் வெற்றிகளை தரக்கூடிய நாட்கள். இந்த வாரத்தில் வந்து விநாயக பெருமான் வழிபாடு பண்ணுங்க. விநாயக பெருமான் வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் உங்களுக்கு சக்சஸ் ஆன வாரமாக மாறும். அனுஷம் நட்சத்திரக்காரங்க ஒரு வேலைகள் வந்து நல்ல சுறுசுறுப்பா எல்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறேன். இருந்தாலுமே வந்து ரொம்ப டயர்டா இருந்துட்டே இருக்கு. அப்படின்னு நினைக்கிறீங்களா? அந்த நீங்க எப்பயுமே மனசுல சுறுசுறுப்பா பண்ணணும் எல்லா வேலைக்குமே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய நட்சத்திரத்தினுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் அந்த பலத்தை வந்து உங்களுக்கு குடுப்பார். எப்பயுமே வந்து பெருமாள் வழிபாடு வந்து எப்பயுமே வச்சுக்கோங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லங்க, ஒரு வேலை பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அத சுறுசுறுப்பா நம்ம இப்ப இந்த வேலைகள எல்லாமே பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கோங்க. இந்த வாரத்துல வந்து ஒரு முக்கியமான சில வேலைகளுக்கு வந்து நான் போகணும். முக்கியமான ஒரு முடிவுகள் வந்து சில விஷயங்கள் எடுக்கணும். ஒரு மீட்டிங் போடணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இந்த வாரத்துல 13, 15, 17, 19 இந்த நாட்கள் வந்து பணவரவுகள் தரக்கூடிய நாட்கள். அது மட்டும் இல்லங்க, உங்களுடைய நட்சத்திரத்திற்கு பலம் பொருந்திய நாட்களாக இந்த நாட்கள் அமைகின்றது. அப்போ இந்த நாட்களை யூஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றிகள பார்க்கலாம். இந்த வாரத்துல வந்து பெருமாள் வழிபாடு பண்ணுங்க. பெருமாள் வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் உங்களுக்கு சக்சஸான வாரமாக அமையும். கேட்டை நட்சத்திரக்காரங்க மிகப்பெரிய லெவல்ல வந்து வாழ்க்கையில முன்னேற்றம் வேணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஆஃபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்கேன் சார். அப்போ வந்து அங்க ஒரு மீட்டிங் போடுறதுக்காக வந்து நம்மட்ட கேட்குறாங்க. அது மீட்டிங்ல போய் வந்து நான் எந்தெந்த நாட்கள்ல கலந்துக்கிட்டா வந்து நம்ம சொல்ற விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? அது மாதிரி முக்கியமான சில முடிவுகள் எல்லாமே எடுக்கணும். என் லைஃப் சம்மந்தப்பட்ட முடிவுகள்லாம் வந்து இதெல்லாம் இருக்கு. அது மட்டும் இல்ல சார், நான் ஒரு லேண்ட் வந்து வாங்குறதுக்கு போறேன். இல்ல என்னுடைய லைஃப்ல வந்து முக்கியமான ஒரு டர்னிங் பாயிண்ட் என்னன்னா வந்து திருமண நிகழ்வுகள். சரிங்களா? அப்போ அந்த பொண்ணு பார்க்க போறது. இதே மாரி முக்கியமான நிகழ்வுகள் வந்து எந்த நாட்கள்ல பண்ணலாம் அப்படின்னா, இந்த வாரத்துல 13, 14, 16, 18 சரிங்களா? இந்த நாட்கள் பணவரவுகள் தரக்கூடிய நாட்கள் மட்டும் கிடையாதுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் முக்கியமான நிகழ்வுகளையும் தரக்கூடிய நாட்களாக இந்த நாட்கள் அமைகின்றது. இந்த நாட்கள் வந்து நீங்க முயற்சிகள் எடுத்து பாருங்க. எல்லாத்துலயுமே வெற்றிகள் மட்டுமே பார்ப்பீங்க. இந்த வாரத்தில் வந்து மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. மகாலட்சுமி வழிபாடு பண்ணீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்துமே சக்சஸாக மாறும்.